இன்றைக்கி நம்ம இந்த வார எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் உள்ள குரூப் 2 லெவல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே. இது யாருடைய வரிகள்? மருதகாசி அவர்களோட வரிகள். பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதும் காய்ப்பதும் மாறியினாலே. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இந்த வரிகள் யாருடையது? பாரதியார் ஐயா எப்படி எழுதியிருக்காருன்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. வில்லியனூர் என்பது யாருடைய பிறப்பிடம்? வாணிதாசனின் பிறப்பிடம் வில்லியனூர். அடுத்து பொறுத்துக. சுரதா வார்த்தை வாசல், பட்டுக்கோட்டை தேங்காய் வியாபாரி, நாராயணகவி வேலைக்காரி, கண்ணதாசன் ராஜதண்டனை. அவங்கவுங்க எழுதின நூல்களை வச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. சுரதா வார்த்தை வாசல், தேங்காய் வியாபாரி பட்டுக்கோட்டை, வேலைக்காரி நாராயணகவி, ராஜதண்டனை கண்ணதாசன். பொருந்தாததை கண்டுபிடி. கண்ணன் பாட்டு பொருந்தாதது கண்ணன் பாட்டு. தராசு என்ற உரைநடை நூலை எழுதியவர் பாரதியார். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ் மேற்கண்டிய இரண்டும் சுதேசமித்திரன் மற்றும் இந்தியா. பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ் சுதேசமித்திரன் மற்றும் இந்தியா. நாயின் வாயினீர் தன்னை நீரனா, நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். நாயின் வாயினீர் தன்னை நீரனா, நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். பொருள் தெரியாத ஒளியை குழந்தை எழுப்பும் பருவம் செங்கியறை பருவமாகும். சரி. தொட்டில் பிள்ளை தலையை உயர்த்தி கையால் ஊன்றி உடம்பை அசைத்தலை செங்கியறை ஆடுதல் என்பர். சரி, இரண்டும் சரி. பொருள் தெரியாத ஒளியை குழந்தை எழுப்பும் பருவம் செங்கியறை பருவமாகும். சரி. தொட்டில் பிள்ளை தலையை உயர்த்தி கையால் ஊன்றி உடம்பை அசைத்தலை செங்கியறை ஆடுதல் என்பர். சரி. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவிக்க என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேக்கிழாருக்கு 2ஆம் குலோத்துங்க சோழன் அளித்த பட்ட பெயர் உத்தம சோழ பல்லவராயன். சரி. சேக்கிழாருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் தொண்டர் சீர் பரவுவார். சேக்கிழாருக்கு 2ஆம் குலோத்துங்க சோழன் அளித்த பட்ட பெயர் உத்தம சோழ பல்லவராயன். சேக்கிழாருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் தொண்டர் சீர் பரவுவார். பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 412. பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 412. எனக்கு விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணிய என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. எனக்கு விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணிய என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா. விரல் சுவையுண்டு கனிந்த முதூரிய மெல்லிதழ் புலராமை, விம்மி பொறுமி விழுந்தழு தளரியுன் மென்குரல் கம்மாமை. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் குமரகுருபரர். விரல் சுவையுண்டு கனிந்தமுதூரிய மெல்லிதழ் புலராமை, விம்மி பொறுமி விழுந்தழு தளரியுன் மென்குரல் கம்மாமை. இப்பாடல் வரிகளை இயற்றியவர் குமரகுருபரர். அடுத்து பொறுத்துக. 9ஆம் திருமுறை திருப்பல்லாண்டு, 10ஆம் திருமுறை திருமந்திரம், 11ஆம் திருமுறை திருமுக பாசுரம், 12ஆம் திருமுறை பெரிய புராணம். 9ஆம் திருமுறை திருப்பல்லாண்டு, 10ஆம் திருமுறை திருமந்திரம், 11ஆம் திருமுறை திருமுக பாசுரம், 12ஆம் திருமுறை பெரிய புராணம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். 2ஆம் குலோத்துங்க சோழனின் ஆணைப்படி சேக்கிழார் தில்லைக்கு சென்றபோது தில்லை நடராச பெருமான் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்றதுதான் பெரிய புராணம் என்பர். சரி. இதில் 2 மட்டும் சரி, 1 தப்பு. 2வது உள்ளதை திரும்பியும் வாசிக்கிறேன். 2ஆம் குலோத்துங்க சோழனின் ஆணைப்படி சேக்கிழார் தில்லைக்கு சென்றபோது தில்லை நடராச பெருமான் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பாடப்பெற்றதுதான் பெரிய புராணம் என்பர். சரி. அப்பூதியடிகளின் ஊர் திங்களூரில் பிறந்தவர் அப்பூதியடிகள். அடுத்து 2 மட்டும் சரி. இளங்கோவடிகள் தாய் நற்சோனை சோலை மரபை சேர்ந்தவர். சரி. 2 மட்டும் சரி. இளங்கோவடிகளின் தாய் நற்சோனை சோலை மரபை சேர்ந்தவர். நல்யாழ் நீட்ட அது கொண்டு நங்கை நலத்ததிது வென்றான். இவ்வரிகளுடன் தொடர்புடையவர் திருத்தக்க தேவர்.
நல்லியால் நீட்ட அதுகொண்டு நங்கை நலத்ததிது வென்றான். இவ்வரிகளுடன் தொடர்புடையவர் திருத்தக்க தேவர். 10 பாட்டு நூல்களில் மிகச் சுருங்கிய அடியளவை உடையது முல்லைப்பாட்டு. 10 பாட்டு நூல்களில் மிகச் சுருங்கிய அடியளவை உடையது முல்லைப்பாட்டு. புறநானூற்றை தொகுத்தவர் இன்னாரென தெரியவில்லை. பாணன் வந்தனன் தூதே நீயும் புல்லார் புரவி வளவிரைந்து பூட்டி நெடுந்தேர் ஊர்மதி வளவ. இப்பாடலில் கோடிட்ட சொல். புரவி என்பதன் பொருள் குதிரை, குதிரை என்பதன் பொருள் புரவி. பாணன் வந்தனன் தூதே நீயும் புல்லார் புரவி வளவிரைந்து பூட்டி நெடுந்தேர் ஊர்மதி வளவ. இப்பாடலில் கோடிட்ட சொல்லான புரவி என்பதன் பொருள் குதிரை. காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய புகழுக்கு உரியவன் கபிலர். காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய புகழுக்கு உரியவன் கபிலர். சுந்தரன் என்பது யாருடைய வேறு பெயர்? அனுமன். அனுமனின் வேறு பெயர் சுந்தரன். அயோத்தியா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? 13 படலங்கள். அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. லாகூர் காங்கிரஸ், தண்டி பயணம், காந்தியர்வின் ஒப்பந்தம் 1931, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. லாகூர் காங்கிரஸ், அப்புறம் தண்டி பயணம் 1930, காந்தியர்வின் ஒப்பந்தம் 1931, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திஜி திரும்ப பெற்று கொண்டதன் காரணம் சௌரி சௌராவில் ஏற்பட்ட மக்கள் வன்முறை. ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திஜி திரும்ப பெற்று கொண்டதன் காரணம் சௌரி சௌராவில் ஏற்பட்ட மக்கள் வன்முறை. காந்திஜியின் சம்ரான் இயக்கம் நடைபெற்றதற்கு காரணம் இண்டிகோ தொழிலாளர்களின் பிரச்சனையை தீர்க்க. காந்திஜியின் சம்பரான் இயக்கம் நடைபெற்றதற்கு காரணம் இண்டிகோ தொழிலாளர்களின் பிரச்சனையை தீர்க்க. கீழ்கண்டவற்றுள் டெல்லி ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுவது காந்தி இர்வின் ஒப்பந்தம். டெல்லி ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுவது காந்தி இர்வின் ஒப்பந்தம். மூழ்கி கொண்டிருக்கும் வங்கியின் மீது பிந்திய தேதியிட்டு எழுதப்பட்ட காசோலையை கிரிப்ஸ் திட்டம் என்று கூறியவர் மகாத்மா காந்தி. மூழ்கி கொண்டிருக்கும் வங்கியின் மீது பிந்திய தேதியிட்டு எழுதப்பட்ட காசோலையை கிரிப்ஸ் திட்டம் என்று கூறியவர் மகாத்மா காந்தி. 1857 கழகத்தின் போது இந்தியாவின் பேரரசராக அறிவிக்கப்பட்டவர் 2ஆம் பகதூர் ஷா. சரியாக பொருந்துகிறது. இந்த 4 ஆப்ஷனில் இது ஒன்று தான் சரியாக பொருந்தது. 1857 கழகத்தின் போது இந்தியாவின் பேரரசராக அறிவிக்கப்பட்டவர் 2ஆம் பகதூர் ஷா. சிப்பாய் கழகம் வெடித்ததற்கான உடனடி காரணம் கொழுப்பு தடவப்பட்ட குண்டுகள். சிப்பாய் கழகம் வெடித்ததற்கான உடனடி காரணம் கொழுப்பு தடவப்பட்ட குண்டுகள். இந்திய தேசிய இயக்கத்தில் மிதவாதிகளின் முக்கிய கோரிக்கை படிப்படியான சீர்திருத்தம். இந்திய தேசிய இயக்கத்தில் மிதவாதிகளின் முக்கிய கோரிக்கை படிப்படியான சீர்திருத்தம். பாதகமான வாணிப நிலை என்பது பின்வரும் ஒரு நிலையை குறிக்கிறது. இறக்குமதிகள் ஏற்றுமதிகளை விட அதிகம். பாதகமான வாணிப நிலை என்பது பின்வரும் ஒரு நிலையை குறிக்கிறது. இறக்குமதிகள் ஏற்றுமதிகளை விட அதிகம். பின்வருவனவற்றில் இந்தியாவில் விவசாயத்துறையில் குறைந்தளவு உற்பத்திக்கு காரணங்கள்: நில உச்சவரம்பு, நில உட்பிரிவு சிதறல்கள். இந்தியாவில் விவசாயத்துறையில் குறைந்தளவு உற்பத்திக்கு காரணங்கள்: நில உச்சவரம்பு, நில உட்பிரிவு சிதறல்கள். புதிய பொருள் ஒன்றினை தன் பொருட்தொடரில் இணைக்கக்கூடிய யுக்திக்கு பெயர் பொருட்கலவையை விரிவுபடுத்துதல். புதிய பொருள் ஒன்றினை தன் பொருட்தொடரில் இணைக்கக்கூடிய யுக்திக்கு பெயர் பொருட்கலவையை விரிவுபடுத்தல். பயிர்முறை எனப்படுவது ஒரு பயிருக்கும் மற்றொரு பயிருக்கும் உள்ள பயிரிடப்படும் நில அளவு விகிதம். பயிர்முறை எனப்படுவது ஒரு பயிருக்கும் மற்றொரு பயிருக்கும் உள்ள பயிரிடப்படும் நில அளவு விகிதம். பொறுத்துக. MTRP 1970, நீண்டகால நிதிக் கொள்கை 1985, வேளாண்மை விலைக்குழு 1965, தொழிற்சாலைகள் வளர்ச்சி மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1951. MTRP 1970, நீண்டகால நிதிக் கொள்கை 1985, வேளாண்மை நிலைக்குழு 1965, தொழிற்சாலைகள் வளர்ச்சி மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1951. இந்தியாவில் நகர்மயமாதலுக்கு காரணம்: வேளாண்மையில் மக்கள் தொகை பெருக்கம், வேளாண்மையற்ற பிற வேலைகள் கிராமப்புறத்தில் இல்லாமல் இருப்பது, நகர்ப்புற வாழ்க்கையில் ஈர்ப்பு. இந்தியாவில் நகர்மயமாதலுக்கு காரணம்: வேளாண்மையில் மக்கள் தொகை பெருக்கம், வேளாண்மையற்ற பிற வேலைகள் கிராமப்புறத்தில் இல்லாமல் இருப்பது, நகர்ப்புற வாழ்க்கையில் ஈர்ப்பு. இவை அனைத்தும். பொதுத்துறை நிறுவனத்தின் கீழ் வராத எண்ணெய் நிறுவனம்
ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட் இது வந்து ப்ரைவேட்டு. மற்ற சென்னை பெட்ரோலியம் கம்பெனி, மங்களூர் சுத்திகரிப்பு அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ், இந்துஸ்தான் ஆயில் கம்பெனிகள் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட். பொதுத்துறை நிறுவனத்தின் கீழ் வராத எண்ணெய் நிறுவனம் ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட், தனியார் நிறுவனம். நிதி கொள்கையின் தொடர்பு பொது வருவாய் செலவுடன். நிதி கொள்கையின் தொடர்பு பொது வருவாய் செலவுடன். இந்திய காகித பணம் யாரால் வெளியிடப்படுகிறது? ரிசர்வ் வங்கி. இந்திய காகித பணத்தை வெளியிடுவது ரிசர்வ் வங்கி. கீழே குறிப்பிட்டுள்ளவைகளில் சரியாக பொருந்தாமல் உள்ளது எது? முதலாவது திட்டம் 1950 to 55ங்கிறது தப்பாக பொருந்திருக்கு. 1952 to 57. நான்காவது திட்டம் 1966 to 77ங்கிறதும் தப்பு. கரெக்டானது என்னதுலானா மூன்றாவது திட்டம் 1961 to 66, ஏழாவது திட்டம் 1985 to 90. சரியாக பொருத்தப்பட்டவை மூன்றாவது திட்டம் 1961 to 66, ஏழாவது திட்டம் 1985 to 90. லோக்பால் நிறுவனத்தை இந்தியா நிர்வாகத்திற்கு கொண்டுவர பரிந்துரைத்த ஆணையம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். லோக்பால் நிறுவனத்தை இந்தியா நிர்வாகத்திற்கு கொண்டுவர பரிந்துரைத்த ஆணையம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். அடுத்து கூற்று மற்றும் காரணம். அரசியலமைப்பு 32வது விதி அரசியலமைப்பு பரிகார உரிமை பற்றியது. இவ்வுரிமையின்றி அரசியலமைப்பு செல்லாதது, பயனற்றது. சரி. காரணம். அரசியலமைப்பு 32வது விதி அரசியலமைப்பால் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த உச்சநீதிமன்றத்தை அணுகும் வழிமுறைகளை வழங்குகிறது. கூற்றும் சரி, காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அரசியலமைப்பு 32வது விதி அரசியலமைப்பு பரிகார உரிமை பற்றியது. இவ்வுரிமையின்றி அரசியலமைப்பு செல்லாதது, பயனற்றது. ஏனெனில் அரசியலமைப்பு 32வது விதி அரசியலமைப்பால் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த உச்சநீதிமன்றத்தை அணுகும் வழிமுறைகளை வழங்குகிறது. இந்தியா ஒரு குடியரசு, ஏனெனில் அது ஜனநாயக அரசாங்கத்தை அளிக்கிறது. இந்தியா ஒரு குடியரசு, ஏனெனில் அது ஜனநாயக அரசாங்கத்தை அளிக்கிறது. சுற்றுச்சூழல் மாசுறுவது எதனால்? மனித நடவடிக்கையால் சுற்றுச்சூழல் மாசுறுகிறது. ஓசோன் வாகனங்களிலிருந்து வெளியேறும் வாயுக்கள் மூலமாக நலிவடைகிறது. ஓசோன் வாகனங்களிலிருந்து வெளியேறும் வாயுக்கள் மூலமாக நலிவடைகிறது. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள உயிர்காரணிகள் தாவரங்கள், விலங்குகள், சிதைப்பன பாக்டீரியாக்கள். ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள உயிர்காரணிகள் தாவரங்கள், விலங்குகள், சிதைப்பன பாக்டீரியாக்கள். இந்த நாளும் சரியானவை. அழியும் நிலையிலுள்ள சிற்றினங்களை பற்றிய விவரங்களை வெளியிடும் நிறுவனம் IUCN. அழியும் நிலையிலுள்ள சிற்றினங்களை பற்றிய விவரங்களை வெளியிடும் நிறுவனம் IUCN. மலேரியா காய்ச்சல் எதனால் உண்டாகிறது? பிளாஸ்மோடியம். மலேரியா காய்ச்சலை உண்டாக்குவது பிளாஸ்மோடியம். கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று நோய் தடுப்பு தன்மை வாய்ந்ததில்லை? புரோஜெஸ்டிரான் நோய் தடுப்பு தன்மை வாய்ந்ததில்லை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சரியாக பொருந்தப்பட்டுள்ளது? செங்கல் வடிவம் அம்மை வைரஸ் என்பது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. செங்கல் வடிவம் அம்மை வைரஸ். ஆன்டிஜன் தூண்டலினால் உடலில் ஏற்படும் தடுப்பு சக்தியின் பெயர் மியூட்டைஜன்கள். ஆன்டிஜன் தூண்டலினால் உடலில் ஏற்படும் தடுப்பு சக்தியின் பெயர் மியூட்டைஜன்கள். செயற்கையான சிறுநீரகம் என்று அழைக்கப்படுகிறது காய்லைசர். செயற்கையான சிறுநீரகம் என்று அழைக்கப்படுவது டயலைசர். செயற்கையான சிறுநீரகம் டயலைசர். பாலிஹைட்ராக்சி ஆல்டிகைடு அல்லது கீட்டோன் என அழைக்கப்படுபவை கார்போஹைட்ரேட்டுகள். பாலிஹைட்ராக்சி ஆல்டிகைடு அல்லது கீட்டோன் என அழைக்கப்படுபவை கார்போஹைட்ரேட்டுகள். தசை சுருக்கத்தை தூண்டும் வேதிப்பொருள் அசிட்டைல் கோலைன். தசை சுருக்கத்தை தூண்டும் வேதிப்பொருள் அசிட்டைல் கோலைன். இதோட இந்த குரூப் 2 லெவல் கொஸ்டின் முடிஞ்சு. இனி அடுத்த வாரத்துக்குள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.